அது புகார் முதலியான வாக்கு வித்தியாசத்துல தமிழச்சி தக்கப்பாண்டியன் அக்கா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செஞ்சோம். அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும் என்று உங்களை கேட்கிறேன். அதே மாதிரி இப்போ முக்காவாசியான பணி நடந்துருச்சு. மழைநீர் கால்வாய் ஆகட்டும், அப்புறம் ரோடு போடுற பணி ஆகட்டும் 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருக்கு. அந்த வரக்கூட மழைக்குள்ள அதை முடிஞ்சிடும் சொல்லி உங்களை நன்றி வணக்கம். பேரவை என்று அன்புடன் அழைக்கக்கூடிய சீரழிச்சாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கான தேவைகளை என்னவென்று எடுத்து கூறினார். நானும் இங்கு ஒன்று இரண்டு தகவலை மட்டும் சொல்லி அமரலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய 185வது மாமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடை நீங்கள் மன்றத்தில் பார்த்திருக்க மாட்டீர்கள், களத்தில் வேணா பார்த்திருப்பார்கள். மாநாட்டத்தில் அவங்களுடைய பேச்சு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதிகாரிகள் கிட்ட பேசுற விதமும் அப்படிதான் இருக்கும். தன்னுடைய குறையை நேர்த்தியா எடுத்து சொல்லுவாங்க, இயல்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி உங்களுடைய தேவைகளை அந்த இடத்துல உடனே பதில் வாங்குவாங்க. நீங்க அந்த ஒரு புக்கு ஒண்ணு கொடுப்பாங்க, அந்த புக்கு வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். மன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஒரு புக்கா போட்டு கொடுப்பாங்க, அது உங்க மன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி தெளிவான சிந்தனையோட என்ன தேவைகள், வார்டுல இருக்கிற மக்களுடைய தேவைகளை மன்றத்தில் எடுத்து வைக்கிறதுல நல்ல மாதிரியா எடுத்து வச்சு அந்த கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொண்டு வர அளவுக்கு அந்த ஃபாலோ பண்றதுன்றது எல்லாராலையும் முடியாது. 200 கவுத்துல இருக்காங்கன்னா எல்லாரும் 200 பேர் அந்த அளவுக்கு பண்ண. வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி ஜவஹர் அவர்கள, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற 14 மண்டல குழுவினுடைய தலைவரும் பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளருமான பாராட்டுவதற்கும் போடுவதற்குரிய சி ரவிச்சந்திரன் அவர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளரும் இந்த தொகுதியினுடைய பார்வையாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மாவட்டத்திற்கும் தலைமைக்கும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்ற வேலைச்சேரி எஸ் பாஸ்கர் அவர்கள், பணிகளை கேட்டு பெறுவதிலும் மற்ற மாவட்ட உறுப்பினர் வியந்து பார்க்கின்ற அளவில் தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய பகுதிக்கு தேவையான வளர்ச்சி பாதைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தினுடைய பெண் சிங்கமாக இருக்கின்ற சகுலா தேவி திவாகர் அவர்கள் வகையில் அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற கூட்டங்கள் மூலமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய பகுதிகளத்தில் சார்பில் இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் கூட்டம். இதோட இந்த பகுதி மேற்கு பகுதி முடிஞ்சிருக்கு. கிழக்கு பகுதியில 2 இருக்கு, மத்திய பகுதியில 1 இருக்கு, ஊராட்சி நேரத்தோட முடிஞ்சிருக்கு. அதனால நம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இன்னும் 3 வட்டங்கள் நடைபெற உள்ளிருக்கிறார். நடத்தி கொண்டிருக்கிற இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வட்டக்கழகத்தின் சார்பிலும் பகுதி கழகத்தின் சார்பிலும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நன்றி எதற்காக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் அதிமுக பிஜேபிக்கு அதிகமான வாக்குகளை பெற்று தந்த பெருமைக்குரியவர்களாக அது உங்களால் தான் சாத்தியம் என்று எதிரே அமர்ந்திருக்கின்ற மேலே வைத்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு நான் தலைவணங்கி